So hi guys, so welcome to our channel. நம்ம வந்து இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்க. ஸோ இது இந்த அண்ணா யாருன்னு கேட்குறீங்களா? ஸோ நம்ம சேனலுக்கு புதுசாக வந்த ஒரு அண்ணா. ஸோ அவங்க பேர் பார்த்தீங்கன்னா வந்து பிரகாஷ் அவங்க பையன். ஸோ அண்ணன் யாருன்னு கேட்டீங்களா மறந்து போயிருக்கீங்க. நான் அண்ணா பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அந்த ஷோ பார்ப்பீங்களா ஆல்ரெடி டேடி எனக்கு டவுட் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அண்ணாவோட தம்பி தான் இவங்க. ஸோ அவர்கிட்ட பேசுகிறேன். ஹாய் கைஸ், வெல்கம் டு தி சேனல். கோர்ஸ் நான் இந்த சேனலுக்கு புதுசு. நான் பெருசாக யூடியூப்லாம் கிடையாது, சும்மா ஈவெண்ட் போகிறேன், ஈவெண்ட் பண்ணிகிட்ருப்பேன். இப்போ தான் புதுசாக தம்பியோட ஜாயின் பண்ணியிருக்கோம். சரி, வந்து கொஷின் ஆன்சர் பண்ண போகிறோம். ஸோ வந்து ஓர்டராக மாற்றி மாற்றி பார்க்கலாம். நான் ஒன்று அண்ணன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஃபஸ்ட்டு கொஷின் போயிடலாமா? ஓகே. ஸோ ஃபஸ்ட்டு யார் கேட்குறான்னு பார்த்தீங்கன்னா நம்ம ராஜா கேட்டிருக்காரு. யாருன்னு தெரியலைங்களா, நம்ம ராஜா புலிராஜா கேட்டிருக்காரு. ஸோ அவர் என்ன கேட்டிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, ஹாய் சாப்பிட்டியா, தூரி எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டிருக்காரு. யார பார்த்து இந்த கேள்வி கேட்கிற? ஏன் அடிச்சீங்க? ஏன் அடிச்சனா? அவன் என்ன கேள்வி கேட்டான்? ஏண்டா என்ன பார்த்து ஏன்டா இந்த கேள்வி கேட்டா? சொல்றா. அது ஏன்டா என்ன பார்த்து அந்த கேள்வி கேட்ட? இத்தனை பேர் இருக்காங்களே, கேட்க கூடாதா? சொல்றா. ஐயோ ஐயோ, ஏன்டா என்ன பார்த்து அந்த கேள்வி கேட்ட? ஏனே அவனை அடிச்சுட்டே இருக்கீங்க? அப்படி என்ன கேட்ட? ஸோ சாப்பிட்டேன் நண்பா, சாப்பிட்டேன். தூரி வந்து சந்தோஷமா இருக்கு. என்னோட ஃப்ரெண்ட் ஒருத்தர் கேட்டிருக்காரு, என்னன்னா உங்களுக்கு மியூசிக் மேலே எப்படி ஆர்வம் வந்துச்சு அப்படின்ற மாதிரி ஒன்று கேட்டிருக்காரு. எனக்கே தெரில, எது சின்ன வயசுல வந்தது, அதுக்கு சரியாக தெரில. வேணா யோசிச்சு சொல்கிறேன் பின்னாடி. ஓகே, ஸோ நம்ம அடுத்த கொஸ்டின் போயிடுவோமா? அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து என்னோடய ஃப்ரெண்டு கேட்டிருக்கான். அவன் பேர் பார்த்தீங்கன்னா பிரகாஷ். ஸோ அண்ணன் கிடையாது, வேறு ஒரு பிரகாஷ், நீங்கள் தப்பாக எடுத்துக்காதீங்க. அவன் கேட்டிருக்கான், உன் லைஃப்பில் நீங்கள் வந்து நான் ஒழுங்காக தானே போயிட்டு இருந்தேன், ஏன் திடீர்னு இந்த ஆசை வந்துச்சு, இந்த சேனல்லாம் ஏன் ஆசை வந்துச்சு அப்படின்னு கேட்டான். ஸோ வந்து எனக்கு ஃபஸ்ட்டே ஆசை இருந்துச்சு, பட் வந்து இப்போ தான் வந்து அதுக்கு பண்ணுறதுக்கான தைரியம் வந்துச்சுன்னு சொல்லலாம். ஆனால் நான் வந்து ஃபஸ்ட்டு நினச்ச மாதிரி பெரிய பெரிய கேமரா வேணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் தான் முடிவு பண்ணேன், சரி நம்ம பண்ணுறதுக்கு கேமரா தாங்கல, ஒரு சாதாரண ஃபோன் இருந்தால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவ்வளோதான்ப்பா, அது ஃபஸ்ட்டு இருந்துச்சுன்னா நீங்கள் இப்போ தான் பார்க்குறீங்க. ஓகே, அடுத்தது அண்ணா, ஃபோர்த் கொஸ்டின் அண்ணா. அகிலன் அப்படின்ட்டு ஒருத்தர் கேட்டிருக்காரு. ப்ரோ நீங்கள் என்ன பண்ணிகிட்ருக்கிறீங்க, உங்களோட ஏஜ் என்ன அப்படின்ட்டு கேட்டிருக்காரு. ஆக்சுவலாக நான் வந்து டிப்ளமோ ஸ்டூடெண்ட்டு, நான் டிப்ளமோ இன்ஜினியரிங் பண்ணிகிட்ருக்கேன், செகண்ட் இயரு. என்னோடய ஏஜ் என்னன்னு கேட்டிருக்காரு. 20, வேறு செப்டம்பரோட 20 வருது. ஸோ காயத்ரி அக்கா கேட்டிருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து உங்களுக்கு சேனலில் வந்து எவ்வளோ அமௌண்ட் வருதுன்னு கேட்டிருக்காங்க. மொத்தம் 2 வருஷம் கேட்டிருக்காங்க. ஒரு கொஷினை அவங்க வந்து விஷ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து உங்கள் சேனல் வந்து எவ்வளோ அமௌண்ட் வருது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இது வரைக்கும் வந்த அமௌண்ட்டு பார்த்தீங்கன்னா ரொம்பலாம் பெருசாலாம் வரல, ஒரு 350 rupees தான் வந்திருக்கு. அவ்வளோதான் நம்ம கைக்கு வந்திருக்கு. கைக்கு இன்னும் வரல, பேங்க்கில் அக்கௌண்ட்டில் வந்து இப்போ தான் லிங்க் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ வந்து இன்னும் ஒரு மாதம் ஆகும் கைக்கு வர்றதுக்கு. ஸோ நாங்கள் வீடியோ ஆகணும், நாங்கள் டெய்லியும் போட மாட்டோம். ஸோ வந்து மந்த்லி ஒன்ஸ் தான் போடுவோம். ஸோ வந்து அவ்வளோக்கெல்லாம் அமௌண்ட் வராது கைக்கு. ஸோ முக்கியமாக நமக்கு ஆடு தருவாங்க. ஸோ அந்த ஆடை போட்டு தான் நமக்கு வந்து அமௌண்ட் தருவாங்க. நம்ம சேனல் பார்த்திங்கன்னா வந்து முக்கியமான ஷார்ட் ஃபிலிமில் வந்து ஆட் வராது. அந்த மாதிரி சின்ன சின்ன பிளாகு அதுக்கு தான் ஆட் கொடுத்துருக்காங்க. எதுக்கெல்லாம் வியூஸ் வருமோ அதுக்கெல்லாம் ஆட் தரல, எதுக்கெல்லாம் வியூஸ் வராதோ அதுக்கு தான் ஆட் கொடுத்துருக்காங்க. ஃப்யூச்சரில் நீங்கள் டேரக்ட் ஆகிறதுக்கு என்னோடய வாழ்த்துக்கள் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச் அக்கா, உங்கள் நம்பிக்கை படித்தா நல்லா தான் இருக்கும். ஸோ அடுத்தது அண்ணா 6th கொஷின். அஃப்கோர்ஸ் நெக்ஸ்ட் கொஷின் யாருன்னா என்னோடய ஃபேமிலியிலே ஒருத்தன் கேட்டிருக்கான், அதாவது என் தம்பி கேட்டிருக்கான். என்னன்னா ஹவு டு பிக்கப் த கேர்ள் அப்படின்னு. அது தெரிஞ்சால் நான் ஏன் இப்படி உட்காந்து புலம்பிகிட்டு இருக்க போகிறேன். ஹவு டு பிக்கப் த கேர்ள். இவெல்லாம் 2K கிட்ஸ்ன்னு சொல்லிட்டு அசிங்கமாக இருக்கும். ஏன்னா 90s கிட்ஸ்லாம் அவங்களுக்கே இப்போலாம் கல்யாணம் ஆகிட்டு இருக்கு. 2K கிட்ஸ்லாம் இவன் வயசில் இதெல்லாம் பூரா கல்யாணம் ஆகிட்டு இருக்கானுங்க. நான் இப்போலாம் இந்த கேள்வி கேட்குறான், ஹவு டு பிக்கப் த கேர்ள் அப்படின்ட்டு. நீ உருப்பட மாட்டேன். ஓ, நெக்ஸ்ட் கொஷின் கவின். அடுத்து தரேன் 7th கொஷின். ஆமாம், ஓகே. அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து நம்மளோட ஒரு பேர் என்னன்னா என் ஃப்ரெண்டோட ஃப்ரெண்டு கேட்டிருக்கான். அவன் பேர் பார்த்தீங்கன்னா வந்து கபில்நாத் அப்படின்னு ஒரு பையன் கேட்டிருக்கான். ஸோ அவன் என்ன கேட்டிருக்கான்னு பார்த்தீங்கன்னா, சொல்லாமா, நீங்கள் எப்போ வந்து உங்கள் சேனல் டெலிட் பண்ண போகிறீங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது சுயநல பூமி ஐயா தோர, ஐயா தோர, ஐயா தோர, நீ சூடில கைதி
அது நாங்கள் சேர்ந்து சொல்கிறோம். ஸோ ப்ரோ நாங்கள் வந்து இங்கே வெயிட் பண்ணுங்கள், கண்டிப்பாக நாங்கள் சேனல் டெலிட் பண்ணுவோம்னு நினச்சோட பார்க்காதீங்க. உங்களுக்கு சீமான் ஸ்டைலில் சொல்லணும், அது சீமான் ஸ்டைலில் சொல்லணும். வாய்ப்பு இல்லை ராஜா, வாய்ப்பு கிடையாது. அவ்வளோதான். ஸோ சப்போஸ் நீங்கள் உங்களுக்கு பிடிக்கல அப்போ நீங்கள் அழகாக நீங்கள் வந்து அன்சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம், நாங்கள் வந்து கேட்க மாட்டோம். தேங்க்யூ. அடுத்தது கோகுல் யாதவ், என்னோட ஃப்ரெண்டு கோகுல் அப்படின்றவர் கேட்டிருக்காரு. நிறையா கேட்டிருக்காரு, கிட்டத்தட்ட அவரே ஒரு 20க்கு மேலே கேட்டிருக்காரு. உனக்கு ஸ்கூலில் பிடிச்ச ஃப்ரெண்டு யார், இப்போ காலேஜில் பிடிக்கிற பெஸ்ட் ஃப்ரெண்டு யார், அதே மாதிரி காலேஜில் உனக்கு க்ரஷ் இருக்கா அப்படின்னு கேட்டிருக்காரு. ஓகே, ஸ்கூலில் எனக்கு பிடிச்ச ஃப்ரெண்டு பேர் வந்து என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் பேர் பாலச்சந்திரன் பாலா. அவர் தான் என்னோட ஃபில்மெல்லாம் அவர் தான் எடிட் பண்ணுறாரு. அதே மாதிரி என்னோட ஈவெண்ட்லாம் அவர் தான் என்னோட ஆடெல்லாம் எடிட் பண்ணி கொடுப்பாரு. அவர் இப்போ ஒரு நம்பர் 1 எடிட்டராக இருக்கார். காலேஜில் எனக்கு பிடிச்ச ஃப்ரெண்ட் அப்படின்னா எனக்கு எல்லாரும் தான் பிடிக்கும். காலேஜில் எனக்கு பிடிச்ச ஃப்ரெண்ட் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா எல்லாருமே தான் பிடிக்கும். எல்லாருமே நம்ம ஃப்ரெண்ட்ஸ் தான். காலேஜை பொறுத்த வரைக்கும் எனக்கு அது ஒரு குரூப்பே இருக்குது. அதே மாதிரி காலேஜில் உங்களுக்கு க்ரஷ் இருக்கா அப்படின்னு கேட்டிருக்காரு. ஆக்சுவலாக எனக்கு க்ரஷ்னா என்னன்னே தெரியாது, தெரிஞ்ச சொல்கிறேன். ஓகே, நெக்ஸ்ட் கொஷின். ஸோ அடுத்த கொஷின் பார்த்தீங்கன்னா வந்து நம்மளோட ஃப்ரெண்டு ரவி கேட்டிருக்காப்புல. ஸோ நீங்கள் வந்து ஷார்ட் ஃபிலிம் நிறையா வந்து பண்ணிகிட்டு இருந்தீங்க, இப்போ திடீர்னு ஏன் தேட்டர் ரிலீஸ் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ எல்லாமே ஒரு ஆசை தான்ப்பா. ஸோ ஒரு ஆக்சுவலாக ஒரு பண்ணணும்னு தோணுச்சு. அதான் அண்ணனை கேட்டேன், தம்பி பண்ணலாம் ஹெல்ப் பண்ணாங்க எல்லாத்துக்கும். ஸோ ஃபிலிமாக சரி, ஷூட்னாலும் சரி, ஸ்டோரியாலும் சரி, அதுதான் ஃபுல் ஹெல்ப் பண்ணாங்க. ஸோ சின்ன ஒரு அடுத்த ஸ்டெப் தான் வந்து இந்த பண்ண போகிறோம் தேட்டர் ரிலீஸு. ஸோ நம்ம நேரம் கரெக்டாக நம்ம வரும்போது இந்த கொரோனா வந்து உள்ளே உட்காந்துருச்சு. ஸோ அதனால் வந்து இப்போதைக்கு ஒன்றும் வர மாதிரி தெரில. இப்போ தான் ஷூட் போயிட்டு இருக்குது. இன்னும் வந்து என்ன எடிட்டிங், டப்பிங், அது இதுன்னு அப்பா எக்கச்சக்கமாக இருக்குது. ஸோ எப்படியும் வந்து கண்டிப்பாக நவம்பர் டிசம்பர் ஆகின்னு நினைக்கிறேன். ஸோ அவ்வளோதான்ப்பா. ஸோ ஏதாவது ஒன்று பண்ணணும்னு தோணுச்சு, ஆனால் அடுத்த ஸ்டெப்பாக அது பண்ணுறோம். ஸோ அவ்வளோதான். அடுத்து தான் அடுத்து ஒருத்தர் கேட்டிருக்காரு, என்னென்னா அவங்க லைஃப்பில் உங்களோட ரோல் மாடல்ஸ் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. என்னோடய ரோல் மாடல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு என்னோடய அப்பா, அதுக்கப்புறம் என்னோடய அண்ணா டவுன் சென்டர். 2 பேருமே ரோல் மாடல்ஸ் தான். ஏன்னா ஒரு பெரிய ஹார்ட் ஒர்க், அவங்களோட ஹார்ட் ஒர்க் ப்ளஸ் ஸ்மார்ட் ஒர்க் எல்லாமே கலந்துருக்கும். அவங்க தான் என்னோட பெரிய ரோல் மாடல்ஸ். தேங்க்யூ. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சுஜி அவங்க கேட்டிருக்காங்க. ஸோ என்ன கேட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு நீங்கள் பண்ணதில் நீங்கள் பண்ண ஒரு பெரிய அச்சீவ் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ நாங்கள் இது வரைக்கும் பெருசெல்லாம் ஒன்றும் அச்சீவ்லாம் ஒன்றும் பண்ணது கிடையாது. ஸோ பண்ண ட்ரை பண்ணிகிட்ருக்கோம், அவ்வளோதான். ஸோ அவ்வளோதான். அதுக்கு உன்னோட ஹாபி என்ன, உன்னோட பர்சனலில் யார்கிட்ட உன்னோட பர்சனல் விஷயத்தெல்லாம் யார்கிட்ட ஷேர் பண்ணிக்கல, அண்ட் உன்னோட ஹாபி என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஹாபினா என்ன? ஹாபினா வந்து பண்ணிக்கலாம். நம்ம டெய்லி நம்ம சும்மா என்ன பண்ணுவோம். நான் சும்மா இருக்கும்போது என்ன பண்ணுவேன், என்னோடய ஹாபி அப்படின்னா சும்மா இருக்கும்போது என்ன பண்ணுவேன், பொழுது வரைக்கும் ஏதாவது சும்மா போட்டு கம்போஸ் பண்ணிவிட்டு அதாவது பாட்டு ஏதாவது நோண்டிட்டு, இல்லை ஏதாவது யூடியூப்ல ஏதாவது புதுசாக பாட்டு ஏதாவது கேட்டுட்டு நேரம் பார்த்து ஏதாவது நோண்டிட்டு இருப்பேன். நான் பர்சனல் எல்லாத்தையும் யார்கிட்ட சொல்லுவேன் அப்படின்னா அஃப்கோர்ஸ் என் ஃப்ரெண்டு பாலச்சந்திரன்ட்ட தான் சொல்லுவேன். அடுத்த ஃபோன் போயிடும், உடனே அவனுக்கு எது நடந்தாலும் அவனுக்கு தான் ஃபஸ்ட்டு சொல்லுவேன். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து என் ஃப்ரெண்டு சிவா வந்து கேட்டிருக்காப்புல. ஸோ என்ன கேட்டிருக்கான்னு பார்த்தீங்கன்னா, உன் லைஃப்பில் வந்து உங்கள் ஃபேமிலிக்கு அடுத்து உனக்கு பிடிச்ச ஃப்ரெண்ட்ஸ் தான் ஒருத்தவங்க பேர் கேட்டிருக்காங்க. ஸோ எல்லாத்தையுமே எனக்கு பிடிக்கும் ஃப்ரெண்ட்ஸில். பட் குறிப்பாக கேட்டால் வந்து ஸோ சுகுமார்னு ரொம்ப பிடிக்கும் எனக்கு. அவன் வந்து என் கூடவே இருப்பான் எப்பவுமே. ஸோ அவன் வந்து என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் அவங்க. அப்புறம் இதில் இந்த பக்கம் வந்து நிறைய பேர் கார்த்தி அப்படின்னு நிறைய பேர் இருக்காங்க. பட் நான் வந்து ஒருத்தன்னு சொல்ல முடியாது. ஸோ அவ்வளோதான், எல்லாமே ஃப்ரெண்ட்ஸ் தான். அப்படியும் ஒருத்தவங்க இருக்காங்க, நம்ம பிடிக்காதவங்களும் இருக்காங்க. ஓகே, சூப்பராக போயிட்டுருக்கு. அவங்க புண்ணியத்தால் தான். அடுத்து தானே என்னோடய ஃப்ரெண்ட் அதே கோகுல் யாதவ் அவர் கேட்டிருக்காரு, உன் லைஃப்பில் நீ மறக்க முடியாத மொமெண்ட்டுனா அது எது அப்படின்னு கேட்டிருக்காரு. என் லைஃப்பில் எல்லாமே தான், எல்லாமே நான் மறக்க முடியாத மொமெண்ட் தான். இருந்தாலும் ஸ்பெஷலாக அப்படின்றது என்ன ஒன்றுனா, ஃபஸ்ட் டைம் ஸ்டேஜ் ஏறினது, மியூசிக் ஸ்டேஜ் ஃபஸ்ட் டைம் நான் ஏறினது, அதே மாதிரி ஃபஸ்ட் டைம் மியூசிக் பண்ணது, அதே மாதிரி இன்னொன்று என்னோடய அவார்ட் ஃபங்க்ஷன். அவார்டு ஏன்னா ரொம்ப சின்ன வயசில் அவ்வளோ பெரிய அவார்டு கொடுத்தது அந்த ஒரு டைம். அது தேங்க்ஸ் ஃபார் கவர்மெண்ட். அண்ட் அந்த அவார்ட் ஃபங்க்ஷனில் அன்றைக்கு அவார்டு கொடுத்தது ரொம்ப தேங்க்ஸ். அது ஸ்க்ரீன்ஷாட் தேவையான இருக்குது. ஓகே, அதுக்கு தான் என்னோடய லைஃப்பில் மறக்க முடியாத மொமெண்ட் என்ன அப்படின்னா, ஃபஸ்ட் டைம் ஸ்டேஜ் ஏறி மியூசிக் பண்ணது, ஃபஸ்ட் டைம் ஸ்டேஜ் லைஃப் ஏறினது, அதே மாதிரி அதுக்கப்புறம் அவார்ட் ஃபங்க்ஷன் அவார்டு வாங்கினது, அவார்டு வாங்கினது. அவார்டு கொடுத்தவங்க எல்லாத்துக்கும் இந்த டைமில் ரொம்ப தேங்க் பண்ணிக்கிறேன். அதாவது நம்ம கூட சேர்ந்து அவார்டு வாங்கினவங்க எல்லாத்துக்கும் சக்தி குரு அண்ட் சக்தி சண்முகம் அண்ணா,
இம்பா அண்ணா எல்லாருக்கும் ரொம்ப பெரிய தேங்க். ஓகே, ஸோ அடுத்த கொஷின் பார்த்துக்கலாமா? வாவ், இந்த கொஷின் நான் வந்து கேட்பாங்கன்னு நினச்சி கூட பார்க்கல. அது என்ன கொஷின்னா வந்து ராகுல்னு ஒரு பையன் கேட்டிருக்காரு. உங்களுக்கு ஹேட்டர்ஸ் இருக்காங்களா இல்லையா அப்படின்னு கேட்டிருக்காரு. ஹேட்டர்ஸ் அவங்க தான் நமக்கு எல்லாமே. கேளு இருக்காங்க சரிங்களா, கன்ஃபார்ம் இருக்காங்க. நமக்கு இப்போ தான் நமக்கு ஃபார்ம் ஆகிறாங்க, ஜஸ்ட் ஒரு 1 month நினைக்கிறேன். அப்போ தான் வந்து புதுசாக நமக்கு வந்து ஹேட்டர்ஸ் வந்து ஃபார்ம் ஆகி வந்தாங்க. ஸோ அவங்களுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பெரிய பெரிய தேங்க்யூ. ஏன்னா வந்து நாங்கள் வீடியோ போட்ட உடனே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து டிஸ்லைக் பண்ணுற ஆள் வந்து அவங்க தான். ஸோ ஒரு நமக்கு வியூஸும் ஏற்றி கொடுக்குறாங்க, சப்ஸ்கிரைபர்ஸும் ஏற்றி தராங்க, ப்ளஸ் வந்து வியூஸும் கொடுக்குறாங்க. சொல்லி நான் திரும்ப ஸோ அவங்க இல்லாமல் நாங்கள் இல்லை, அவ்வளோதான். நம்ம ரொம்பலாம் கிடையாது, ஜஸ்ட் கொஞ்சம் பேர் அவங்க இப்போ தான் வந்து ஃபார்ம் ஆகிருக்காங்க. எனக்கு இப்போ தான் கொஞ்சம் ஹாப்பியாக இருக்குது, நம்ம எதுவும் உருப்படியாக எதுவும் பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, அவ்வளோதான். ஆனால் கன்ஃபார்ம் இருக்காங்க. ஸோ அது இருக்காங்க. ஓகே, அடுத்து ஓகே. இன்னொரு ஃப்ரெண்ட் ஒருத்தர் ராகுல் அப்படின்றவங்க கேட்டிருக்காங்க, நீங்கள் எப்போ தனியாக யூடியூப் சேனல் ஆரம்பிக்க போகிறீங்க அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. நமக்கு தனியான யூடியூப் சேனல் தான் ஆரம்பிச்சிருச்சுல, அவ்வளோதான். நமக்கு தனியாக பேசலாம் போயிட்டு வேணாம். நம்ம இதில் தான் இருக்கிறோம்ல, குரூப்பாக சேர்ந்து அப்பப்போ பார்ப்பீங்க நிறையா. அடுத்து ஆகாஷ்னு ஒரு பையன் கேட்டிருக்கான். ஸோ என்ன கேட்டிருக்கான்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நீங்கள் எடுத்த ஃபிலிமில் உங்களுக்கு பிடிச்ச ஷார்ட் ஃபிலிம் என்ன அப்படின்னு கேட்டிருக்கான். ஸோ எல்லாமே தான் பிடிக்கும். நான் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோலாம் பெரிய ஃபிலிம்லாம் எடுக்கல. ஸோ நாங்களே சும்மா ஏதோ ஒன்று ஃபோனில் எடுத்துகிட்டு இருக்கோம். ஸோ கொஞ்சம் சும்மா நாங்கள் தான் இப்போ தான் கொஞ்சமாக அப்படி கொஞ்சம் கற்றுக்கிட்டு வந்துட்டுருக்கோம். ஸோ எல்லாமே எனக்கு பிடிக்கும், நான் எடுத்தது எல்லாமே. இன்னொரு ஃப்ரெண்ட் பெஸ்ட்டி ஒருத்தங்க கேட்டிருக்காங்க, எப்போ சீக்கிரம் ஃபிலிம் ஷார்ட் ஃபிலிம்லாம் பண்ண போகிறீங்க? ஆக்சுவலாக நம்ம ஒரு ஷார்ட் ஃபிலிம்லாம் ஒரு 4-5 போயிட்டுலாம் பழைய ட்ராப் அவுட் ஆகி நிற்கிது. இப்போ தம்பியோட தான் ஒரு படம் தியேட்டர் ரிலீஸ்க்காக பண்ணிகிட்ருக்கோம். சீக்கிரமாக அந்த படம் பார்ப்பீங்க, வேறு லெவலில் இருக்கும். கண்டிப்பாக அந்த படம் தியேட்டரில் வந்து பாருங்கள், செம்மையாக இருக்கும் நிஜமா. ஆனால் நம்ம அபிகா கேட்டிருக்காங்க, ஸோ உங்கள் சேனல் ஃபேமஸாக இருக்கா இல்லையா? ஸோ ஃபேமஸ் ஆகிறதுக்கு என்ன ஸ்டெப் எடுக்கிறீங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ நாங்கள் இன்னும் ஃபேமஸ்லாம் ஆகலாக்கா, ஃபேமஸ் தான் ட்ரை பண்ணிகிட்டு இருக்கோம். பட் வந்து இன்னும் ஃபுல்லாக அதான் இப்போ தான் அண்ணா வந்துட்டாங்கல்ல. ஸோ மறுபடியும் அடிக்காம. ஓகே, இன்னொரு ஃப்ரெண்டு ஒருத்தர் கேட்டிருக்காரு, உன் லைஃப்பில் நீ மறக்க முடியாத ஃப்ரெண்டுனா அதை யாரை சொல்லுவ? கண்டிப்பாக அது முக்கியமான ஒரு நல்ல கேள்வி. என் லைஃப்பில் மீட் பண்ண எல்லா ஃப்ரெண்ட்ஸுமே என்னால் மறக்க முடியாது. ஏன்னா எல்லாருமே ஒரு இம்பார்ட்டன்ட் பர்சன். பாதி வெற்றி நம்ம கையில்னா மீதி வெற்றி நண்பர்கள் கையில், இப்போ நான் சொன்ன மாதிரி. அதனால் எல்லா ஃப்ரெண்ட்ஸுமே நமக்கு ரொம்ப முக்கியம் தான். மறக்க முடியாத ஃப்ரெண்ட்ஸ்னால் எல்லாருமே இப்போ கேட்டால் கூட சொல்லுவேன், என்னோடய பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸு யார் யார் வரைக்கும் மீட் பண்ண ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே யாருன்னு இப்போ கேட்டால் கூட ஒருத்தர் சொல்லுவேன். ஓகே, அந்தளவுக்கு எல்லாருமே ரொம்ப பிடிக்கும். இப்போ அடுத்து நாங்கள் ஒரு ஃபிலிம் ஒன்று பண்ணிகிட்ருக்கோம், உங்களுக்கு வந்து தெரியுமான்னு தெரியல. ஸோ ஒரு 1 hour ஒரு 30 minutes ஃபிலிம் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அதனால் வந்து அதை ஹெல்ப் பண்ணுறாங்க ஃபுல்லாக. ஸோ அதை பற்றி இப்போது அண்ணா சொல்லுவாங்க. இல்லை, சினிமா அப்படின்றது பார்த்திங்கன்னா அந்த ஆசை எல்லாத்துக்குமே தான் இருக்கும் கன்ஃபார்ம். அதில் தம்பி ஒரு ஸ்டோரி சொன்னாப்புல, ஒரு அந்த ஸ்டோரி நான் சொல்ல விரும்பல. படம் பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு எனக்கு இப்பயே சொல்லிட்டு அதோட சுவாரஸ்யம் இருக்காது இல்லையா? ஓகே, இந்த ஃபிலிம் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு மோட்டிவேஷனான ஃபிலிம். கூடவே எல்லாமே வச்சுருக்கோம். ஃப்ரெண்ட்ஷிப்னா என்ன அப்படின்றது, ஃப்ரெண்ட்ஷிப்போட முக்கியத்துவம் வச்சுருக்கோம். ஒரு எல்லாருக்கும் கனவு இருக்கும் இல்லையா? அதை நம்ம எப்படி நம்ம எந்த மாதிரி அதை கொண்டு வரணும் அப்படின்றது இருக்கும். இது எல்லாமே கடந்த ஒரு கமர்ஷியல் ஃபிலிமாக அந்த படம் கண்டிப்பாக இருக்கும். ஆக்சுவலாக இந்த படத்துக்கு அது ஒரு என்னோட குருநாதர்கள் வந்து பார்த்திங்கன்னா டைரக்டர் மார்க்கண்ணா, டைரக்டர் ராஜகுருசாமி அண்ணா, அவங்களோட வழிகாட்டுப்படி, என்னோட இன்ஸ்பயர் அவங்க தான். அவங்களோட வழிகாட்டுதல் படி நம்ம அந்த படம் பண்ணியிருக்கோம். கண்டிப்பாக நல்லாயிருக்கும், கதை நல்லாயிருக்கும், கண்டிப்பாக பாருங்கள். ஓகே, தேங்க்யூ. ஓகே ஸோ இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோதான். ஸோ நம்ம சேனல் தொடர்ந்து பார்த்துட்டே இருக்கேன். ஸோ அப்கமிங் நிறையா வந்து வ்ளாக்ஸ் வரப்போகுது, முக்கியமாக இன்டர்வியூ வரப்போகுது. ஸோ அண்ணாவோட ட்ரீம் இப்போ நிறைவேற போகுது. இன்னொரு மேக்ஸிமம் 2 weeks நம்ம பண்ணுவோம் அந்த இன்டர்வியூ. வந்தோம்னா கண்டிப்பாக என்னன்னு சொல்ல வேணாம், அதான் சரி பண்ணுவோம். ஸோ லைக் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் நம்ம சேனல் புதுசாக மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.